உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 1. எனக்கு தான் ஜன்னலோரம். எனக்கு தான் ஜன்னலோரம். போ ஜக்கு, எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தைங்களோட போட்டிக்கு வர்றதே உனக்கு வேலையா போச்சு. தன் குட்டி மூக்கை துருத்தி முறைத்த தருண் இருக்கையில் கால்களை பரப்பி முதுகில் மாட்டியிருந்த பையை வைத்து அதிக இடம் பண்ணி கொண்டவாறே எதிரில் நின்ற சரையூவை அழுத்தமாக பார்த்தான். யாரு நீ குழந்தை? வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு நெஞ்சு வலி வர வைக்காதடா. சரையு சிரித்தபடி அவன் தோள் பற்றி இழுத்து விட முயல, அதற்குள் அவள் இடையில் இருந்த குரலே வராத குரல் ஒன்று மா என்றபடி அவன் புறம் கை நீட்டி கால்களை உதைத்தது. நீ வேணா அங்க உட்காந்துக்கோ, அவன் எதிரில் காட்டினான். அது நம்ம சீட் இல்லையே. அதுவும் இல்லாம எனக்கு இந்த ஓரம்தான் பிடிச்சிருக்கு. என்னடி செல்லம், உனக்கு இந்த ஓரம்தானே வேணும்? இந்தா, இப்படி கை வச்சு இந்த தடியனை பிடிச்சு அந்த பக்கமா இழுத்து விடு. சரையு பாவனையாகவும் குழந்தை பல பரீட்சையுடன் இழுப்பதுமாக அவன் தோளில் கை வைக்க கெட்டியாக ஜன்னல் சட்டங்களை பற்றி கொண்ட தருண், அம்மா பாருங்கம்மா, அந்த ஜக்குவ என்னை பிடிச்சி இழுக்குறா, வரட்டு அழுகையாக கத்தினான். அவ இவன்னு மரியாதை இல்லாம பேசுன, முன்பல்லு ரெண்டுத்தையும் தட்டி கையில கொடுத்துருவேன். ஏண்டி, நீயும் தான் கொஞ்ச நேரம் சும்மா ஈரன். ஏறினதும் ஏறாததுமா அவன்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு. நடக்கும் பாதையில் நின்றபடி உருப்படிகளை எண்ணிக்கொண்டிருந்த கவிதா தன் கவனம் கலைந்ததில் இருவரையும் அதட்டிவிட்டு மீண்டும் 1 2 என்றாள். கவி, கதை பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல போட்டருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு, அவங்க வெயிட் பண்றாங்கல்ல. கடைசியாக இருந்த சூட்கேசுகளை கை ஒன்றாக சுமந்தபடி பாலா உள்ளே வர, யாரு? நான் கதை பேசுறேன். அவனை ஒரு பார்வை பார்த்த கவி தன் கைப்பையை சரையுவிடமிருந்து உருவிக்கொண்டு கீழே இறங்கினாள். போடா போ, நானும் நிலா பாப்பாவும் இப்படி காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவோம். சரையு தருணிடம் பழிப்பு காட்டிக்கொண்டே சைட் லோவரில் சென்று அமர்ந்தாள். எனக்கு ஒன்னும் வேணாமே. தருண் ஜம்பமாக திரும்பிக் கொண்டான். ஆனாலும் அவனுடைய கவனமெல்லாம் இங்கேதான் இருந்தது. பக்க இருக்கையில் சாய்ந்து கால் நீட்டி தளர்வாய் உட்கார்ந்திருந்த சித்தியையும் அவள் மடியில் வாகாக அமர்ந்து சரையுவின் கிச்சு கிச்சு விளையாட்டுகளுக்கு குலுங்கி குலுங்கி சிரிக்கும் தங்கையையும் ஓரப்பார்வை பார்த்தவனுக்கு உண்மையில் நிலை கொள்ளவில்லை. ஹை, இங்க செம்மையா காத்து வருதுல்ல. அப்பா, இங்க பாரு, எவ்வளோ பெரிய ட்ராலி வருது. அது மேல பாத்தியா? அதோடி செல்லம். சரையு வேறு நடைபாதை கூட்டத்தை கை காட்டி ஏதேதோ சொல்லி அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தாள். நிலா குட்டி, பாவண்டா சில பேரு, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. இந்த கௌரவம்னு ஒன்னு இருக்கே, அது ரொம்ப மோசமான விஷயம் இல்ல? சேச்ச, அந்த வீணா போன கன்றாவியெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் செல்லம். சரையு ஒரே அடியாக அழுத்து கொள்ள நெற்றியில் பூத்திருந்த வியர்வையை கைக்குட்டையில் அழுந்த துடைத்தபடி மகன் எதிரே அமர்ந்த பாலா இந்த சண்டையைக் கண்டு சிரித்தான். அடேங்கப்பா, அமெரிக்கா ஈரான் பஞ்சாயத்தை விட இது ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்கே. அதான் பாருங்க மாமா, இங்க வரணும்னு இருக்கு, ஆனாலும் ஈகோ தடுக்குது. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள இதுக்கு. அக்கா, சிக்னல் விழுந்துடுச்சு, ஏறு முதல்ல. விசில் ஊதப்பட ஜன்னல் வழியே குனிந்த சரையு போர்ட்டர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்த கவியை அழைத்தாள். இருடி வர, இன்னும் ரெட்ல தான் இருக்கு. கவி ஜன்னலில் இருந்து நிதானமாக நகர்ந்தாள். ரயில் ஒரு குலுங்கு குலுங்கி ஆடி பின் நின்றது. சீக்கிரம் வா, ஆடி அசைஞ்சு வர. சரையு மீண்டும் குரல் கொடுக்க, கவி டாடா பை பாய் என்றான் பாலா நமட்டாக சிரித்தபடி. அப்படியெல்லாம் உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுட மாட்டேன், வந்துட்டேன். உள்ளே ஏறிய கவி அவனை முறைத்து கொண்டே சரையு அருகே அமர, எனக்குதான் அந்த குடுப்பனையே இல்லையே என்றான் பாலா பெருமூச்சுடன். சரையு இருவரையும் கண்டு சிரித்து கொண்டாள். ரயில் மெல்ல நகர ஆரம்பித்தது. எர்ணாகுளம் ஸ்டேஷனின் பெயர் பலகைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து பின்னே செல்ல சில நிமிடங்களில் வண்டி தடதடவென வேகம் பிடித்தது. குளிர்சாதன பெட்டி என்பதால் கொஞ்சமாய் ஏற்றி இருந்த கண்ணாடி சட்டத்தை இறக்கிவிட்டார்கள். அம்மா, இங்க வாங்க. சித்தியை பார்ப்பதை கவனமாக தவிர்த்தபடி தன் தாயை அருகே அழைத்தான் தருண். சரையுவும் சும்மா இருக்கவில்லை. வேண்டுமென்றே
அவன் இங்கே பார்க்கும் பொழுதெல்லாம் அவனையே உற்று உற்று பார்க்கிற மாதிரி சேட்டை செய்து கொண்டிருந்தாள். நீ இங்க வாடா. கவி கை நீட்டி அழைக்க அவன் ஒன்றும் சொல்லாமல் ஜன்னலை பார்த்து திரும்பிக் கொண்டான். நீ போ, அங்க போய் உட்காரு. அழுக இங்க நிக்குது, கரைய கடந்துட போகுது. தன் இமை விளிம்பை தொட்டு காட்டிய சரையு கவியின் இடுப்பை உசுப்ப, இதுங்க ரெண்டுத்துக்கும் வேற வேலையே இல்ல, நம்மள போட்டு படுத்தி வைக்குதுங்க. பாலாவிடம் அழுத்த கவி தருண் அருகே சென்று அவனை அணைத்தாற் போல அமர்ந்தாள். இதற்கென்றே காத்திருந்த மாதிரி அவள் கைக்குள் கைவிட்டு அம்மாவின் தோளில் சாய்ந்து கொண்ட தருண் சரையுவை ஓரக்கண்ணால் பார்க்க அனைவரும் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டார்கள். இங்க வராமையா போயிடுவ, அப்ப வச்சுக்கிறேன். சரையு பத்திரம் காட்டினாள். எல்லாம் எண்ணிட்டியாக்கா? சரியா இருக்குல்ல? இருக்குடி. இந்த பையையும் இவனோடதையும் சேர்த்தா மொத்தம் 9 உருப்படி. சாப்பாடு மூட்டைய மட்டும் உன் சீட்டுக்கு கீழே வச்சிருக்கேன், கால் படாம பாத்துக்கோ. எதை விட்டாலும் அந்த லகஜ விட்டுடாத, நமக்கு சோறு முக்கியம் என்ற பாலா. என்னென்ன ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்க? கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறைத்தான். அதுவா, ராத்திரிக்கு சரையு வாய் எடுக்க, சும்மா இருடி, உங்க மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஏதாவது எடுத்துக்கூடன்னு ஆரம்பிப்பாரு. அவளை பிரேக் போட்டு நிறுத்தினாள் கவி. எப்படி இப்படி என் மைண்ட் வாய்ஸ அப்படியே கேட்ச் பண்ணிட்ட? லேசா பசிக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. பாலா தன் செல்ல தொப்பையை வருடி காட்ட, நான் சொல்லல? கவி கேலியாக பார்த்தாள். இப்பெல்லாம் ஒன்னும் பிரிக்க முடியாது. இத்தனை மூட்டை முடிச்சியும் கட்டி இதுங்களை இழுத்துக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடி வந்து ஏறி உட்காரவே அக்கடான்னு இருக்கு. எல்லாம் அப்புறம்தான். என்னமோ எல்லாத்தையும் நீயே பண்ண மாதிரி பில்டப் கொடுக்கற. சமைச்சது உங்க அம்மா, பேக் பண்ணது உன் உடன்பிறப்பு, கார்ல ஏத்துனது நானும் உங்க அப்பாவும், ஸ்டேஷன் வந்ததும் சுமந்தது அவங்க. அங்க ஏறி இங்க இறங்கிட்டு என்ன சீனுடா சாமி. அதெல்லாம் அப்படிதான். எங்கேயும் ஆர்கனைசருக்கு தான் அதிக டென்ஷன், பொறுப்பு எல்லாம். உங்கள மாதிரி ஒர்க்கர் குரூப்புக்கெல்லாம் என்ன கிடக்கு? சொன்னதை செய்யுமா கிளிப்பில்ல. இல்லடி சரையு? நக்கலாக சொன்ன கவி தங்கையை பார்க்க, அட 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 என்கின்ற மாதிரி உதடுகளை பிதுக்கி காண்பித்த சரையு அங்கிருந்தபடியே கவியின் முகவாயை காற்றில் அளந்து விரல்களை நெட்டி முறித்தாள். அக்கா தங்கையின் கூட்டணியில் பாலா தலையில் அடித்துக் கொண்டான். எல்லாம் நேரம், ஆனாலும் உனக்கு பொருத்தமாதான் பட்டப்பேர் வச்சிருக்காங்க என்றான் சரையுவை பார்த்து. மாமா, யூ டூ? மூக்கை சுணங்கியபடி பார்த்த சரையு கீழே இருந்த பையை இழுத்து தம் கட்டி மேலே தூக்கி வைத்தாள். எதுக்கடி அதை குடையிறப்ப? இரு, பசிக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அவள் உள்ளுக்குள் கண்களை விட்டு தேடி செய்தித்தாளில் சுருட்டி இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து பாலாவிடம் கொடுத்தாள். இந்தாங்க, என்ஜாய். மத்தியானம்தான் மாஸ்டர் போட்டாரு, கொதிக்க கொதிக்க கட்டிட்டு வந்தேன். என்ன இது வாசனையே ஆள தூக்குது. சுருட்டி போட்டிருந்த நூல் முடிச்சை அவன் அவிழ்க்க வாழை இலையில் பொன் மினுமினுப்பாய் தேங்காய் போலிகள். வாவ், பாத்தியா, இதுக்குதான் சரையும் வேணுங்கிறது. உங்க அக்காவும் இருக்காளே, சரியான தத்தி. ஆமா, அப்பதானே எக்ஸல் டபுள் எக்ஸல்னு வளர்ந்துகிட்டே போலாம். கவியின் கமெண்டை டோன்ட் கேர் மாஸ்டராக புறந்தள்ளிய பாலா போலியை விண்டு வாயில் போட்டுக்கொண்டான். ஏன் என் வாயே பாக்குற? வேணுமா? இந்தா. எனக்கு இப்ப வேணாம்பா, முதுகெல்லாம் வலிக்குது. குட்டி விடுமா, அம்மா அப்படி கொஞ்சம் சாயிறேன். கவி தருணை நகர்த்தி படுத்த மாதிரி சாய்ந்து கொண்டாள். இப்பதான் வண்டி கிளம்புது, அதுக்குள்ள ஆரம்பிச்சாச்சு. இதுக்குதான் எப்பயும் போல ஃப்ளைட்லயே புக் பண்றேன்னு சொன்னேன், கேட்டியா? ஆமா, எப்பயும் போறது தானே. அப்படி 1-2 மணி நேரத்துல வேகமா ஓடி போய் என்னத்த சாதிக்க போறோம்? இந்த மாதிரி நிதானமா ஒவ்வொரு ஊரா பாத்துக்கிட்டு போறதுக்கு பேர் தான் பயணம். பாலா, யூனோ, டிராவல் மேக் வண்டர்ஸ். ஓஹோ, ஐ சி. அப்பா அனுபவி. தம்பதியர் இருவரும் வழக்கடித்துக் கொண்டிருக்க சரையு மெல்ல சிரித்தவாறு சாளரம் ஓரம் திரும்பி அமர்ந்தாள். இரு கால்களையும் விரித்து அவள் மடியில் உட்கார்ந்திருந்த நிலா அவள் நெஞ்சில் தலை சாய்த்து மெல்ல தூக்கத்தின் பிடியில் நழுவிக் கொண்டிருந்தாள். ரயிலின் தாளமும் இதமான காற்றை பரப்ப ஆரம்பித்திருந்த ஏர் கண்டிஷனின் மெல்லிய குளிரும் தாலாட்டு பாட குழந்தையின் விழிகள் சொக்குவதும் சொருகி திடுக்கென விழிப்பதுமாக இருந்தன.
சரையு தன் துப்பட்டாவை அவள் மேல் போர்த்தி அணைத்து கொண்டவாறு மெல்ல முதுகில் தட்டி கொடுத்தாள். எதிர்த்தாற்போல இருந்த பயணிகள் திருவனந்தபுரத்திலோ கொல்லத்திலோ அல்லது அதற்கு பிந்தைய நிறுத்தத்திலோ ஏறி இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் சுற்றி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க சிலர் அலைபேசியை பார்ப்பதும் சிலர் உறங்குவதுமாக இருந்தனர். இலக்கற்று அங்கே இங்கே என சிறிது நேரம் வேடிக்கை பார்த்த சரையு கண்கள் எரிந்ததால் தானும் விழிகளை மூடிக்கொண்டாள். 20 நிமிடத்தில் அலுவா நிலையம் வர ரயில் 2 நிமிடம் நின்று கடந்தது. அடுத்த 3/4 மணி நேரத்தில் திருச்சூர், அங்கு 5 நிமிடம், பிறகு 2 மணி நேரத்தில் பாலக்காடு. அப்புறம் பழகிய ரயில் பாதை உள்ளுக்குள் இருந்த ஏதேதோ நினைவுகளை கிளறிவிட்டது. எத்தனையோ முறை கடந்து போயிருக்கும் சின்ன சின்ன ஊர்களின் பெயர்களும் அவற்றின் நிலையங்களும் காற்றின் சடுதி என விரைவாக கடந்து செல்ல, மலை, யானை, கடல், ரயில் இவையெல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் அலுக்கவே அலுக்காது. இல்லை, இது சாதாரணமாக இயல்பானவர்களுக்கு. அதுவே தனக்கு? அமைதியாக கண்மூடி சாய்ந்திருந்தவளின் உள்ளத்திற்குள் ஆழியின் சுழலாக ஏதேதோ எண்ணங்கள். ஏன் நான் மட்டும் இயல்பானவை இல்லையா? எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா, இல்ல நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா? எதுக்காக இத்தனை யோசிக்கிறேன்? ஏன் கடமை தவறாம ஏதோ ஒரு நினைப்பை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த பாழா போன மனசு. கொஞ்ச நேரம் அது சும்மா இருந்தா ஆகாதா? மரங்கொத்தியாக கொத்தி பிடுங்கும் சில ஞாபகங்கள். மனசு ஒவ்வொரு அலையா அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் சரையு. அதுதான் அதோட வேலை. நீ ஒவ்வொரு நினைவையும் பின்தொடராம இரு. அதிர்ந்து மேலெழும்பி உன் கவனத்தை திருப்ப முயல்ற எண்ண அலைகள் கவனிக்க ஆள் இல்லைன்னா சவள பிள்ளை மாதிரி ஆகிடும். போதுமான போஷாக்கு இல்லாம தன்னாலேயே தோத்து அடங்கி போயிடும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் சேட்டை செய்யற குழந்தைய ஓர பார்வையில கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா மாதிரி உன் மனசை நீயே தள்ளி நின்று அமைதியா கவனிக்கிறது மட்டும்தான். ஜஸ்ட் வாட்ச் யுவர் தாட்ஸ், டோன்ட் ரியாக்ட் டு தெம். 6 மாதங்களாக தீவிரமாக பழகும் தியான பயிற்சிகளின் பலன் மனதில் எழும் சிந்தனைகளில் ஈடுபட்டு அவற்றுக்கு தீனி போட்டு வளர்த்து விடாமல் அவள் தன் மூச்சில் மட்டுமே கவனம் செலுத்த மேலெழும்பிய அலைகள் கவனிக்க ஆளின்றி மெல்ல நீர்த்து போய் அமைதியாகின. மனசு நிதானப்பட சுவாசம் சீர்பட்டது. அவள் தன்னையும் அறியாமல் தூங்கிப் போனாள். சரையு மீண்டும் எழுந்தபோது நிலா கவி கையில் இருந்தாள். பாலாவும் தருணும் ராக் பேப்பர் சிசர்ஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படியே அசந்துட்டேன். 2 கைகளாலும் முகத்தை துடைத்தபடி இருக்கையில் இருந்து எழுந்த சரையு கழிவறைக்குச் சென்று முகம் கழுவி வந்தாள். டீ வருதான் பாருங்க. எனக்கு வேணாங்க்கா, நானும் தண்டி குடிக்கல. நீ எந்திரிக்கிட்டோன்னு இருந்தேன். அப்ப கூப்பிடு. பாலா கடந்து சென்ற ரயில்வே பயணியாளரை கூப்பிட கவி 2 கோப்பைகளில் வாங்கி ஒன்றை சரையுவிடம் நீட்டினாள். சரையு தேநீர் குடித்தபடி தன்னையே பார்ப்பவனை நோக்கி கையசைக்க தருண் விளையாட்டை பாதியில் விட்டுவிட்டு ஓடி வந்து அவள் அருகே அமர்ந்தான். சித்தி மேல இருந்த கோவெல்லாம் போயிடுச்சு அடிச்செல்லும். அவன் தலையை பெரிதாக ஆட்ட சிரித்தபடி அவன் கேசத்தை கலைத்துவிட்ட சரையு தருணை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டாள். கொஞ்ச நேரம் முன்னால் தான் காட்டிய பிணக்குக்கு சாரி சொல்வது போல தன்னை சுற்றியிருந்த அவள் கைகளில் குனிந்து ஒரு முத்தம் கொடுத்தவன் சித்தியை நிமிர்ந்து பார்க்க, சமத்திடி. சரையு அவன் உச்சியில் இதழ் பதித்து அவனை அணைத்து கொண்டாள். சிறு பிள்ளைகளின் ஊடல் எல்லாம் வெறும் நிமிட கணக்குகள்தான். காலம்தான் எத்தனை வேகமாக ஓடுகிறது, காற்றின் வேகத்தில். இவள் முதலாக வெளி உலகத்தை பார்க்க திருச்சூரை தாண்டி பயணித்த நேரம் தருண் வெறும் 2 வயது குழந்தை. ஒன்றும் அறியா அந்த பருவத்தில் கூட சித்தி ஊருக்கு போகிறாள் என்று இவள் கழுத்தை கட்டிக்கொண்டு திமிரிய கை குழந்தை இன்று சரிக்கு சரி சண்டை போடுகிறது, முறைக்கிறது, திட்டுகிறது. அவள் சிரித்து கொண்டாள். வண்டி ஏதோ ஜங்ஷனுக்குள் ஓடி மூச்சு வாங்கி நின்றது. என்ன நிலையம் என்று புகையாய் தெரிந்த கண்ணாடியை ஒரு விரலால் துடைத்துவிட்டு வெளியே பார்த்தாள். இவர்கள் இருந்த பெட்டியில் இருந்து சற்று தள்ளி மஞ்சளில் பெயர் பலகை நின்றது. மங்களாக தெரியும் எழுத்துக்களின் வடிவத்திலேயே என்ன ஊர் என்று புரிய அவள் முகம் கருத்து போனது. தலைவாசலை கடக்கும்பொழுது லேசாக நிலைப்பிடியில் முட்டி தேய்ந்தும் தேயாமலும்
சிறு நமுச்சல் தரும் பெருவிரலைப் போல மனம் ஒரு கணம் சுணங்கி பின் நிலைக்கு வந்தது. கோயம்புத்தூர் சந்திப்பு. ஏனோ அந்த பெயரை கண்டதும் உள்ளுக்குள் எழுந்த விசித்திர உணர்வு. அடிவயற்றின் நரம்பை யாரோ உருவி எடுத்தது போல பனிக்கட்டியின் குளிர்ச்சியையும் வெம்மையின் தகிப்பையும் ஒருங்கே உணர்ந்த தவிப்பும் ஆயாசமும். சில பெயர்கள் வெறும் பெயர்கள் மட்டுமல்ல. கோவை, இந்த பெயரும் இந்த மண்ணும் இங்கே வீசுகிற காற்றும் அவள் உயிரோடும் உணர்வுகளோடும் ஒன்றென கலந்தவை. இந்த ஊர்தான் மதிப்பான வேலை ஒன்றை தந்து இவளுக்கான சிறகுகளை முதுகில் பூட்டிக் கொடுத்தது. வாழ்க்கையின் புது புது அத்தியாயங்களை தொடங்கி வைத்ததும் இந்த நிலம்தான். கணங்கள் எல்லாம் ஆசிர்வதித்த ஒரு அற்புத நாளில் முற்றிலுமாக உடைந்து போய் வெளியேறியதும் இதே இடத்திலிருந்துதான். அந்த குளிரிலும் அவளுக்கு வியர்த்தது. அவளின் கட்டுப்பாட்டையும் மீறி கலங்கிய கண்கள் அலைப்பாய்ந்தன. முட்டாள் மனமே, யாரை தேடுற? எத்தனை முறை பட்டாலும் உனக்கு புத்தியே வராதா? உதட்டை கடித்து கொண்டவள் தன் உணர்வுகளை அடக்கியபடி நடைபாதையில் சலசலத்துக் கொண்டு செல்லும் கூட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். யாரையும் பொருட்படுத்தாமல் வேகு வேகென்று பறக்கிற கூட்டம். வண்டி நிற்பதற்குள் முன்னால் நிற்பவரை இடித்து தள்ளிவிட்டு விடுவிடுவென இறங்கிச் செல்லும் தாத்தா. இறங்கு இறங்கு என்று தன் மனைவியிடம் கத்திக்கொண்டே மொத்த வழியையும் அடைத்து நிற்கும் நடுத்தர வயதுக்காரர். யார் ஏறினால் என்ன, இறங்கினால் என்ன, என்னுடைய வயிற்றுப்பாடு இது என்று கிடைத்த இடுக்கில் உள்ளே புகுந்து சுட சுட சமோசா, கரம் கரம் சமோசா, எக் சாண்ட்விச் என கூவி கூவி விற்கிற விற்பனையாளர்கள் என விதவிதமான அலாதியான மனிதர்கள். இவர்கள் பெட்டி நின்ற இடத்திற்கு சமீபமாக முக்காடு இட்ட வட இந்திய பெண்மணி ஒருவர் இழுக்க மாட்டாமல் தன் பெட்டிகளை இழுத்து கொண்டு நடைபாதையில் தள்ளாட, அவர் அருகே சிறிய பேக் ஒன்றை முதுகில் சுமந்திருந்த இளம்பெண் ஒருவர் அலைபேசியை நோண்டிக் கொண்டு நடந்து வந்தாள். ஒரு கை கொடுத்து உதவி பண்ணாதான் என்ன? அந்த முதியவள் படும் பாட்டை கண்டு தான் இறங்கி போய் உதவலாமா என்று அவளுக்கு தோன்றிய அதே கணம் பக்கவாட்டில் நடந்து வந்த இளைஞன் ஒருவன் அவர் பெட்டியை வாங்கி வண்டிக்குள் ஏற்றி உதவ, அவன் அருகே ஸ்கேன் செய்வது போல பரவலாக மேவிக் கொண்டிருந்த சரண்யாவின் பார்வை திடுக்கிட்டது போல நின்று மீண்டும் அதே புள்ளியை போக்கஸ் செய்ய, சலனமில்லாமல் இருந்தவளின் விழிகள் ஜூம் இன் சாசர் போல விரிந்தன, பின் வியந்தன.